மேனிஃபெஸ்டேஷன், அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவா நம்ம மாறுறோம், எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க. மேனிஃபெஸ்டேஷனோட பவர் அப்படிங்கிறது என்னவோ அது நான் நடிகனான பிறகும் கூட அது என்னை தொடர்ந்துகிட்டே இருக்கு. இளைஞர்கள் வந்து நிச்சயமா மேனிஃபெஸ்ட் பண்ணணும். நம்ம என்னவா வாழ்க்கையில் ஆக விரும்புகிறோம், நம்ம என்ன சாதிக்க விரும்புகிறோம் அப்படிங்கிறத நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணணும். நம்ம நம்பணும், ஆல்ரெடி அது நடந்துட்டா மாதிரி நம்ம நம்பணும், அதுக்காக கடுமையாக உழைக்கணும். அப்போ நிச்சயமா யார் வேணா என்ன வேணா சாதிக்கலாம். அதை மெடிடேட் பண்ணுங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து உங்களுடைய கோலுக்கு, நீங்க சாதிக்க நினைக்கிற விஷயங்களுக்கு உங்களுக்கு சீக்கிரமா கூட்டிட்டு போகும். ஸோ மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. கருத்து சொல்றானேன்னு நினைக்காதீங்க. என் வாழ்க்கையில எனக்கு நடந்தது உங்களுக்கு சொல்றேன். கண்டிப்பா இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். சத்யராஜ் சார் சொன்ன மாதிரி என்னுடைய ரசிகர்கள் யார் ரொம்பக்கும் போக மாட்டாங்க. அதுல எனக்கு பெரிய கர்வமும் பெரிய சந்தோஷமும் இருக்கு. இந்த இட்லி கடை ரொம்ப ஒரு சிம்பிளான படம், ஒரு ஹம்பிளான படம், ஒரு சாதாரண படம். ஆனால் உங்கள் ஃபேமிலியோட, உங்கள் குடும்பத்தோட, உங்கள் குழந்தைங்களோட போய் ரசித்து எமோஷனலாக என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு எல்லாம் இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம்.